உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா போனை எடு. யாரு? நத்திங் இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருக்காங்களா? வா 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 சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு வரலாம், வா. நிமிஷம் இருக்கேன். என்னாச்சு? ஏங்க உங்களுக்கு தெரியலையா கிளைமேட் எவ்வளவு மோசமா இருக்குன்னு? சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போய் சேருங்க. ஏய் வாடி வாடி நம்ம போலாம் வா. ஒருவேளை மலிஷ்காவோட வீட்ல இருக்கலாம், வெளியே கூட போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரிஷி அங்கதான் இருந்தாகணும். நேரா அங்கேயே போயிடலாம். இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன். புயல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நிக்க கூடாது பண்டிதரே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும். புயல் அடிக்குது பாருங்கம்மா. அதெல்லாம் நிக்க கூடாது. கிளைமேட் எப்பவும் இப்படி தானே இருக்கும். கிளைமேட் இன்னும் மோசமாகறதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணத்தை பண்ணி என்னம்மா நீ முடிங்க. இப்படி சொல்ற? முதல்ல உட்காருங்க. இல்லையா ரிஷி? ரிஷி என்ன? நான் கரெக்டா தானே சொன்னேன்? என்ன? கல்யாணம். ஆர் யூ ஓகே? யா. என்னம்மா இது? என்ன இது? ஆயுஷு போன் எடுக்க மாட்டேங்கறா. எங்க போனாங்க எல்லாரும்? இப்ப எப்படிப்பா இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. ஏன் இவ்ளோ அடிபட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய அடி ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போனே எடுக்க மாட்டேங்கறான். போன் சிக்னல் கிடைக்கலையா இல்ல சிக்னல் போய் இவன் எடுக்கலையா ஒண்ணுமே புரியல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு நாளே நல்லா இல்ல. சீக்கிரம் சீக்கிரம். இதோ மஞ்சள் வந்தாச்சு. அம்மா இத எதுக்குமா? கொஞ்சம் தடவிக்கப்பா. பெயின் கில்லர் எதுன்னு தெரியல, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். which one? இதுதான் பெயின் கில்லர். Okay. சீக்கிரம் அவருக்கு கொடு. ரிஷி வந்துட்டான். இல்ல ரிஷி இல்ல. நீலம் இங்க பாரு, ரிஷியா தான் இருக்கும். இல்லம்மா, ரிஷி எப்படி பெல் அடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இது அவன் கிடையாது. இது வேற யாரோ. நான் அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன். அம்மா லக்ஷ்மி தனியா போயிருக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் உங்களுக்கு அமைதியா என்ன இருடா. பைத்தியமா? Please. ரிலாக்ஸா இருங்க. ஏய், என்னாச்சு? மாமாக்கு என்னாச்சு? எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஐயோ மாமா என்னாச்சு? அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? ரிஷி என்ன வீட்ல இல்ல, அவரோட போன் போக மாட்டேங்குது. அப்புறம் ஆயுஷ் அவனோட போனும் போல. ஓ காட். ஆனா கிளைமேட் வேற ரொம்ப மோசமா இருக்கு. வெளியில சிச்சுவேஷன் சுத்தமா நல்லா இல்ல. 2006ல ஒரு ஃப்ளட் வந்தது இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. சொன்னேன்லம்மா, நான் போய் தான் ஆகணும். டேய் நீ தனியா போய் என்னடா பண்ணுவ? போகாதேன்னு சொன்னா ஆனா அவன் கேக்கல. பாருங்கம்மா, நான் சொன்னதை கேட்டுதா இப்ப நம்ம கூட அவன் இங்க இருந்திருப்பான்ல. நமக்கு இவ்ளோ டென்ஷன் இருந்திருக்காது. உன் புள்ள ரிஷி செஞ்ச தப்புக்கு லக்ஷ்மி மேல கோவப்பட்ட. நான் கோவப்பட்டது லட்சுமி மேலதான். எனக்கு காலையிலேயே அவன் மனசுல பதட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அவளுக்கு தோணி இருக்கு. ஆனா நம்ம யார்கிட்டயுமே அவன் சொல்லல. அவ சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அப்படியே நீ சொல்லி இருந்தாலும் அவன் கண்டிப்பா வெளியே போயிருப்பான். நீ தான் மனசொடைஞ்சு போயிருப்ப. நீங்க கொஞ்சம் அண்ணா, அதெல்லாம் அமைதியா ஒண்ணும் இருங்க. ரிஷி என் பேச்ச கேட்க மாட்டானா? அந்த மாதிரி என்னைக்கு நடக்காது. நான் அவனை தடுத்திருப்பேன். புடிவாதமா நீ எங்கே போக கூடாதுன்னு சொல்லி இருந்தா அவன் என் பேச்ச கேட்டு இங்கே இருந்திருப்பான். என் பையன் எனக்கு எதிரா என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். ஒருவேளை நடந்துக்கிட்டானா உனக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணியிருந்தான்னு வை, என்ன நடக்கும்? ரிஷி அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். Never, never. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. சரிம்மா, ஏன் சரிம்மா. சும்மா இருக்கீங்க? ஓம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருணாத்வஜா. உன் அம்மாவா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். மனசார சொல்றேன், என் பேச்சுக்கு எப்பவும் நீ மரியாதை கொடுக்கற. இல்ல, மாமுக்கு இது தெரியக்கூடாது. என்னோட காதலுக்காக அவங்க நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். மலிஷ்காவுக்காக அவங்களை ஏமாத்திட்டேன். இது தெரிஞ்சு அவங்க நொந்து போயிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இங்க மலிஷ்கா கூட கல்யாணம் நடக்குது என்னோட காதலோட. இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கணும்.
ஆனா நான் ஏன் சந்தோஷமா இல்ல? நான் என்ன விரும்புறேனோ அதத்தான் ரிஷி என்னைக்கும் பண்ணுவான். என் கௌரவமே என்னோட பையன்தான். நீங்க லக்ஷ்மிய பாராட்டணுங்கிறதுக்காக என் பையனை இப்படி பேசாதீங்க. நான் அவளை பாராட்டுறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ தான் லக்ஷ்மியை திட்டி அனுப்பியிருக்க. அவன் மேல கோவப்பட்ட. நீ சொன்னதுனால வெளியே போயிட்டான். வெளியே போய் பாருங்க எவ்வளவு மோசமான கிளைமேட் இருக்குன்னு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ ஒரு பொண்ணு தானே. இது பாருங்க, லக்ஷ்மியை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன்னு பல முறை உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். எத்தனை முறை சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இது பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதாவே இல்ல. ரிஷி எப்படி போன் எடுத்து என்கிட்ட பேசுவான்ல, அப்ப உங்ககிட்ட பேசிக்கிறேன். அண்ணி அத்தை இருங்க. मंगलम पुंडरीकाक्षाय मंगलाय तनोहरि ब्रह्मा मुरारी त्रिपुरांतकारी भानु शशि भूमि सुतो बुधश्च गुरुश्च शुक्रः शनि राहु केतवः मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके. போன் எடுத்தா மாமுக்கு மந்திர சவுண்ட் எல்லாம் கேட்டுரும். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். நோ, நான் இப்போ போனை எடுக்க போறதில்ல. त्रिपुरांतकारी भानु शशि भूमि सुतो बुधश्च गुरुश्च शुक्रः ஆயிடுச்சு ரிஷி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். त्रिपुरांतकारी भानु शशि भूमि सुतो बुधश्च. பண்டிதரே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப நான் இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கல்யாணத்தால என்னோட லக்ஷ்மியோட உறவு முடிஞ்சிருமா? அவ நட்சத்திரத்தால கிடைக்கிற பாதுகாப்பு கிடைக்காம போயிடுமா? என்ன கல்யாணம் பேப்பர்ஸ்ல நடக்காது, டிவோர்ஸ் தான் கிடைக்கும். கல்யாணம் அக்னிக்கு முன்னாடி தான் நடக்கணும், அதுவும் விதிமுறையோட. கல்யாணம் முடிஞ்சதும் மனுஷ்காவோட ஜாதகம் என் ஜாதகத்தோட இணைச்சிடுமா? லக்ஷ்மியோட ஜாதகம் விலகிடுமா? போகாத. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. கனவு கண்டியா? கெட்ட கனவு, ரொம்ப கெட்ட கனவு. அதுவும் நான் காலையில கண்டேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவியா? ரிஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். ரிஷியை நான் பாதுகாப்பா எதுவுமே ஆகாம உங்ககிட்ட சேர்க்கிறமா. இது ஒரு மனைவி கொடுக்கிற வாக்கு. எந்த பக்கம் போறது? எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. வீட்டுக்கு போற வழி கூட தெரியல. ரிஷியை நான் எங்கன்னு தேடுறது? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நடு ரோட்ல நிக்கிறேன்னு. இந்த புயல் இது சாதாரண புயல் இல்ல. இது அவளோட விளையாட்டு. இது அவ செயலோட விளையாட்டு. அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு நடக்கல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. எங்கேயோ தப்பு நடக்குது. அந்த கோபத்தோட விளைவுகள் தான் இது. ஒண்ணு அவ தப்ப தடுத்து நிறுத்துவா, இல்லன்னா அவ விட்டு வைக்க மாட்டா. நீ இங்க என்ன செய்யற? ஏன் நீ எங்கேயோ அங்கேயோ அலையற? எதுக்காக நீ உனக்கே விரோதியா இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.